நடிகர் கருணாகரன் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக பொதுநலன் கருதி என்ற படத்தின் இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர்கள் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். பார்த்தவுடன் பக்கத்து வீட்டு பையன் போல் எளிமையான தோற்றமும் அப்பாவியாக சிரிக்க வைக்கும் முகத்தையும் கொண்டவர் நடிகர் கருணாகரன். திரையுலகில் வேகமாக பிரபலமடைந்து வரும் இவர் சூதுகவும் திரைப்படத்தில் அருமை பிரகாசம் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தார். மற்றவர்களை கிண்டலடித்து நையாண்டியான வசனங்களை பேசுவதில் வல்லவரான இவர் அடிக்கடி அதே நையாண்டியான கருத்துக்களால் சர்ச்சையிலும் சிக்கிவிடுகிறார். அண்மையில் நடிகர் விஜயும் அவரது சர்க்கார் படத்தையும் விமர்சித்து விஜய் ரசிகர்களிடம் சிக்கி தவித்ததே இதற்கு உதாரணம். 25 லட்சம் ரூபாய் பெற்று பொதுநலன் கருதி என்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த கருணாகரன் படத்தின் இசை வெளியீட்டு விழா, செய்தியாளர் சந்திப்பு என அனைத்தையும் புறக்கணித்திருக்கிறார். இது தொடர்பாக இசை வெளியீட்டு விழாவிலேயே படத்தின் இயக்குனர் சியோன் வேதனை தெரிவித்தார். இந்த படத்துல கருணாகரன் ரொம்ப கூட்டம் ப்ரொமோஷன் சார் வரமாட்டாருன்னு தெரியல. டப்பிங் முன்னாடியே காசு எல்லாத்தையும் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ண சொன்னாரு. ட்விட்டர்ல எவ்வளோ பேசுறாரு, எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணோம். இந்த படத்தை எந்த பிரச்சனையும் வரல, கரெக்டா செட்டில் பண்ணோம். ஆனா இன்னைக்கு வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, எப்படி நான் செய்ய போறேன் உங்களை? சரி பிரதர். ஓகே, யாரு செய்யணும் இல்லையோ உங்களையும் ஜியோனையும் செய்ய போறேன். ஓகே, நீங்க தான் கூட விட்டாலும் விட்டுருவேன், உங்களை விட மாட்டேன். சாரி பிரதர். சரி பிரதர். ஓகே, கொஞ்சம் நீங்க ஓவரா பேசுறீங்க. இல்ல நீங்க பேசுனதால தான் நான் பேசினேன், நானா பேசல. இல்ல நீங்க எப்படி பேசிருப்பீங்க? நான் ரொம்ப டீசென்ட்டா பேசினேன் பிரதர். ஓ, நீங்க ரொம்ப டீசென்ட்டா? ஆமா. என்ன உங்க ஊர்ல என்ன, நீங்க எந்த ஊரு? ஆமா, மதுரை. மதுரையில நான் காட்டுறேன் யாருன்னு. ஓகே, காட்டுங்க. காமெடி வசனங்களை கைவிட்டு வில்லன் ரேஞ்சுக்கு மிரட்டியதால் பயந்து போன படக்குழுவினர் கருணாகரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். எந்த ஊர்? நான் உன்னை இருக்க ஊர்ல வச்சு நான் உன்னை தூக்கிடுவேன், செஞ்சிருவேன்னு சொல்றா. அதே மாதிரி தான் பேசுறாரு அவரு. படம் ரிலீஸுக்கு இயக்குனரையும் சொல்றேன். என்கிட்ட தாங்க பேசினாரு. என்கிட்ட இயக்குனர் நம்பர் கேட்டாரு. நான் இயக்குனர் நம்பர் கொடுக்கல. ஏன்னா என்கிட்டயே நைட்டு ஒரு 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் கண்டினியூஸா கால் அடிச்சுட்டே இருந்தாரு. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் அளித்துள்ள நடிகர் கருணாகரன் இயக்குனரும் தயாரிப்பாளரும் சேர்ந்து தனக்கு எதிராக சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். அந்த படத்துல நீங்க படம் பாத்தீங்கன்னாலே தெரியும். ட்ரெயின் வரும்போது ட்ரெயின் கிட்ட வரும்போது குறுக்க ஓடி வர சொன்னாங்க. சரிங்க சார். நான் அது கூட நான் நடிச்சேன். அவங்க பர்மிஷன் வாங்கல, ஒண்ணும் வாங்கல. எனக்கு என்ன கடுப்பு வந்ததுன்னா, ஏங்க லைவ் ட்ரெயின் முன்னாடி ஓட சொல்றீங்க. ஒரு 7 வாட்டி ட்ரெயின் வரும்போது வெயிட் பண்ணிட்டு போறோம். அன்னைக்கு டேட்ல பண்ண இன்ஜின் டிரைவர்ஸ் கேட்டா கூட தெரியும், ஏன்னா திட்டிட்டு போனாங்க. சரிங்க சார். இன்னும் க்ளோஸா ஓடி வாங்கினேன். இப்படி இந்த படத்துக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஒரு நாள் நான் பிரஸ் மீட் திடீர்னு நீங்க கூப்பிடுறீங்க, வர முடியலன்னா அதுக்கு இப்படிதான் பேசுவீங்களா? அதுதான், இது மட்டும் தான் என்னோட பிரச்சனை. இது தொடர்பாக தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் மற்றும் நடிகர் சங்க தலைவர் நாசர் ஆகியோரிடம் முறையிட உள்ளதாகவும் இயக்குனரும் இணை தயாரிப்பாளரும் கூறியுள்ளனர்.